கண்ணன் ஆயர்கள் இல்லாத நேரம் பார்த்து அவர்கள் வீட்டிற்குள் சென்று உரியில் இருக்கும் வெண்ணெயை எடுத்து தின்று விடுவான். ஆயர்கள் வந்து கேட்டால் நான் ஒன்றும் அறியேன் என்று சொல்லிவிடுவான். கண்ணன் தான் வெண்ணெய் திருடுகிறான் என்று அவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் கையும் களவுமாக அவனை பிடிக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசித்தார்கள் ஆய்ச்சியர். உரியில் மணி கட்டி வைத்தால் அவன் திருடும் போது பிடித்து விடலாம் என்று யோசித்து அனைவர் வீட்டிலும் வெண்கல மணி கட்டி வைத்தார்கள். எப்போதும் போல் திருடப் போகும்போது அங்கே மணி இருப்பதை பார்த்தான் கண்ணன். மணி அடித்தால் மாட்டிக்கொள்வோமே, என்ன செய்யலாம் என்று யோசித்தான். உடனே, மணியே, நான் வெண்ணெய் எடுக்கும் வரை ஒலிக்காதே, உனக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று வேண்டினான். மணி சம்மதித்து வெண்ணெயை திருடி ஓரிடத்தில் அமர்ந்து வெண்ணெயை வாயில் வைக்கும் போது வைத்ததுதான் தாமதம், அடித்தது மணி. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் இப்படி சத்தம் எழுப்பினால் நான் மாட்டிக்கொள்வேனே என்றான். நான் வாக்கு தவறவில்லையே, திருடும் போது தானே அடிக்கக்கூடாது என்றாய். இறைவன் நிவேதனம் கொள்ளும் போது அடிப்பது எனது வழக்கம், எனது வழக்கத்தை மாற்றிக்கொள்ள முடியாது என்றது மணி. பின் ஆய்ச்சியர்களிடம் மாட்டிக்கொண்டு யசோதையிடம் அழைத்துச் செல்லப்பட்டான் கண்ணன்.